செல்ஃப் கண்ட்ரோல் கிங் ஆர் குவீன். தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறதுக்கு என் கார்டு போடுவீங்க. டெசிஷன் மேக்கிங் ப்ரோ. கன்ஃபியூஸ் ஆகாமல் சரியான முடிவெடுப்பீங்க. 100% கிளியர் ஹெட்டட். மைண்டில் இருக்க ஃபாக் எல்லாம் கிளியர் ஆகி கிளாரிட்டியோடு இருப்பீங்க. இது என்னோட வாக்குறுதிகள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஹாய், ஐ எம் அ ஃப்ரெண்ட். நான் மெயினாக செல்ஃப் க்ரோத் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ பிலீவ் அதை வீடியோவாக ஷேர் பண்ணுறப்ப இட் டேர்ன்ஸ் டு சோஷியல் க்ரோத். நீங்கள் இந்த புக்கை படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த புக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே எவ்ரிதிங்கை 5 வீடியோஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹாவ் டன் த ஒர்க். நவ் லெட்ஸ் க்ரோ டுகெதர். என்ன புக்னா கிளியர் திங்கிங் பை ஷேன் பரிஷ். நம்மளோட பெரிய பெரிய டிசிஷன்ஸை காட்டிலும் நாம கிடைக்கிற ஆர்டினரி மூமெண்ட்ஸ் தான் சக்ஸஸை டிஃபைன் பண்ணுது. நாம என்ன நினைக்கிறோம், பிக் திங்ஸ் இருந்துட்டா போதும், எல்லாமே மேஜிக்கலா கைகூடி வரும்னு. சரியான பார்ட்னர் அமைச்சிட்டா லைஃப் ஓகேவா இருக்கும். சரியான கரியர் சூஸ் பண்ணிட்டா ஹாப்பியா இருப்போம். சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிக் பண்ணிட்டா ரிச் ஆகிடலாம். இது பார்ஷலி ட்ரூ தான். நீங்க என்னதான் மோஸ்ட் அமேசிங் பர்சன் இந்த வேர்ல்ட கல்யாணம் பண்ணாலும் அவங்கள டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னா மேரேஜ் எண்ட் ஆகிரும். பெஸ்ட் கரியர் சூஸ் பண்ணிட்டாலும் நல்லா ஒர்க் பண்ணலன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. ஈவன் நம்ம எடுக்கிற பிக் டெசிஷன்ஸ் கரெக்டா இருந்தாலும் நாம எதிர்பார்க்குற ரிசல்ட் வர்றது கேரண்டி இல்லை. உங்க ஃபியூச்சரை ஈஸியா ஆக்குறதும் ஹார்ட் ஆக்குறதும் நீங்க கடக்கிற ஆர்டினரி மூமெண்ட்ஸை எப்படி கடந்து வரீங்கிறத பொறுத்தது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் யூ ஆர் திங்கிங் கிளியர்லி. டு யூ நோ சம்திங், நம்ம எமோஷன்ஸே நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்க அவங்கள கோவத்தோட திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் போகலைன்னா நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க அண்ட் உங்க பொறுமையை இழப்பீங்க. நீங்க ரீசனிங் எதுவும் பண்ணாம ரியாக்ட் பண்றது எந்த வித சிச்சுவேஷனையும் வேர்ஸ் தான் ஆகும். ஜென்ரலா நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம்னா, த்ரெட் அப்போ டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம், திங்கே பண்ணாம. நேச்சுரலாவே நம்மளை நாம டிஃபெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஒர்க்கை சம்மன் கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்க வாய் அடைக்க பார்ப்பீங்க, ரைட்? இது எல்லாமே டிஃபால்ட்ஸ், நம்மள அறியாம நாமளே பண்றது. 4 டிஃபால்ட்ஸை எலாபரேட்டா பார்க்கலாம். எமோஷனல் டிஃபால்ட்டுங்கிறது ஃபேக்ட் எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் உங்களை கோவப்படுத்தினா அவங்கள்ட்ட கத்தி விடுறது, இல்ல நீங்க யாராவது பார்த்து பயந்தா எங்கேயாவது போய் ஒளியுறது. ஈகோ டிஃபால்ட்டுங்கிறது நீங்க எப்பவும் ரைட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆக்சுவல் ட்ரூத்தை காட்டிலும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மீட்டிங்ல உங்க ஐடியாவை சொல்றீங்க, ஜூனியர் கொலீக் ஒருத்தர் அதுல தப்பு கண்டுபிடிச்சு சொல்றாரு. உங்க ரியாக்ஷன், நீங்க 20 மினிட்ஸ் ஆர்கியூ பண்ணி பண்ணி நீங்க தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க உங்களை எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறப்ப, மிஸ்டேக் அட்மிட் பண்ண தயங்குறப்ப, நீங்க தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்றப்ப, தெரியாத ஒன்ன தெரியாதுன்னு சொல்ல கஷ்டப்படுறப்ப, அப்ப எல்லாம் யுவர் ஈகோ இஸ் இன் சார்ஜ். சோஷியல் டிஃபால்ட்டுங்கிறது நீங்க தனியா தெரியறத அவாய்ட் பண்ணுவீங்க, அதுக்காக க்ரௌட ஃபாலோ பண்ணுவீங்க. எல்லாரும் பண்ற சேம் திங்க தான் நானும் பண்ண போறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்க உங்களை யார அக்ரி பண்றாங்களோ அவங்களோட மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. எப்பெல்லாம் நீங்க க்ரௌடோட ஃபிட்டன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அவுட் சைடரா தெரிய பயப்படுறீங்களோ, பீப்புளை டிசப்பாயிண்ட் பண்ணிருவோன்னு உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ, பிவேர், சோஷியல் டிஃபால்ட் இஸ் இன் சார்ஜ். லாட்டின் வேர்ட் இனர்ஷியாங்கிறது லேசினஸ் ஆர் ஐடல்னஸ், அதாவது சும்மா இருக்கிறது. லா ஆஃப் இனர்ஷியா ஆர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, a body in motion tends to stay in motion and a body at rest tends to stay at rest. ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இந்த லா ஹியூமன் பிஹேவியருக்கும் பொருந்தும். நம்ம மைண்ட் ஒரு டைரக்ஷனில் செட் ஆகிருச்சுன்னா அது அதே டைரக்ஷனில் தான் கண்டினியூ ஆகும், அன்லெஸ் அவுட் சைட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வர. நாம் ஏன் சேஞ்சை ஏற்றுக்க மாட்டோம்னா, பிகாஸ் எஃபர்ட்டே போட தேவையில்லை. இந்த இனர்ஷியாவை நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ்லேயே எவிடெண்ட்டாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மளிகை கடையில் திங்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டே வந்தாலும் அந்த மளிகை கடையில் தான் வாங்குவோம். இந்த 4 டிஃபால்ட்ஸை எலிமினேட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ரீப்ரோக்ராம் பண்ணலாம். நீங்கள் யாரு கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அண்ட் அவங்கள மாதிரியே நடந்துப்பீங்க. ஸோ இந்த டிஃபால்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் ஒரு இன்டென்ஷனல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது புக் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தென் புக் கிளப் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தென் ரன்னிங் கிளப் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட வில் பவர் அண்ட் இந்த சோசன் இன்டென்ஷனல் என்விரான்மெண்ட் பெஸ்ட் ரிசல்ட்டை ஜெனரேட் பண்ணும்.